ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் குழன்னு இருக்குதுன்னு நிறைய பேர் இந்த குழம்பு மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி கடாயில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண ஒரு வெங்காயம், சின்னதாக பழுத்த தக்காளி 2, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கால் ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வடகம், பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.